கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலை நேரம் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக, உங்களை உயர்த்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என அன்பானவர்களே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றதான தேவன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவர் நமக்கு கொடுத்ததான ஒரு பெரிய பரிசு. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற 1, 2, 3 பிள்ளைகள் தேவனால் தரப்பட்டதான பரிசுகள். அந்த பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்படுவது நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம். சில பிள்ளைகளுக்கு படிப்பு வருவதில்லை, சில பிள்ளைகள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருப்பார்கள், சில பிள்ளைகள் சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருப்பதில்லை. இதுபோல பலவிதமான குறைவுகளை நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் பார்த்து நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். இந்த பிள்ளை எப்படி எதிர்காலத்தில் இருக்குமோ, இந்த பிள்ளையினுடைய ஃபியூச்சர் எப்படி அமையப் போகிறதோ என்றெல்லாம் பலவிதமான சிந்தனைகளோடு நாம் கவலைப்படுவது மாத்திரமல்ல, பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை கோபத்துடன் நாம் பல விதங்களிலே திட்டிவிடவும் செய்கின்றோம். அன்பானவர்களே, இந்த காலை நேரம் நம்மை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நாம் ஒரு மேலான எருசலேம், ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நாம் தான் அவருடைய ராஜ்யம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கெட்டு போக விடவே மாட்டார். தேவன் ஏதாயிலும் ஒரு விதத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஆகார் ஒரு விசை அழுதாள், இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் பரலோகத்திலிருந்து அவளுக்கு வந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளையை நீ கையில் பிடித்து கொண்டு போ, நான் இந்த பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன். உங்கள் பிள்ளைகளை தேவன் பெரிய ஜாதியாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை செழித்திருக்கும்படி பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் நிச்சயமாய் உதவி செய்கிறவர். ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை பற்றி கொண்டால் அந்த மனிதனை எந்த வழியிலாகிலும் அவர் உயர்த்துவார். தாவீது ராஜா சொன்னாரே, எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இந்த காலை நேரம் பெருகட்டும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற டிசபிலிட்டிஸை பெரிதாய் யோசிக்காமல் கர்த்தருடைய வல்லமையை பற்றி நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிறதை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு மனம் நொந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்குவதாக. அவர்கள் உள்ளங்களை ஆண்டவர் தேற்றுவீராக. ஆண்டவருடைய ஜனத்துக்கு கொடுத்ததான எந்த பிள்ளைகளையும் ஒரு நாளும் நீர் கீழே விடுகிறதில்லை. ஏதாகிலும் ஒரு வழியிலே அவர்களை நீர் உயர்த்துகிறீர் என்பதை இன்றைக்கும் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆகவே இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளின் மேலும் தாராளமாய் வருவதாக. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.